சப்பாத்தி வந்து பிளேட்டில் சேவ் பண்ணிடலாங்க. சாஃப்டான சப்பாத்தி, முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சாஃப்டான சப்பாத்திக்கு சாஃப்டான முட்டை கிரேவிங்க. இதோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி பண்ண போகிறேங்க. சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராக கிடைக்கும். மாவில் வந்து குல்காவும் பண்ணலாம், சப்பாத்தியாகவும் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா உப்பலாக வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்கள் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். சப்பாத்தி போடுறதுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி தேவையோ அதுக்கு வந்து மாவு எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு எடுத்து வச்சுங்க. எனக்கு போதுமான அளவுக்கு எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சூடான வெந்நி ஊற்றி பிசைவாங்க. அப்புறமா வந்து பழம் போட்டு பிசைவாங்க, சோயா போட்டு பிசைவாங்க. நான் எதுவுமே போட மாட்டாங்க. வெறும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணுவேன். எண்ணெய் கூட நான் சரியாக ஆட் பண்ண மாட்டேன். ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கூட சில நேரம் ஆட் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு வீடியோக்காண்டி தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் நார்மலாக சப்பாத்தி போட்டானா எண்ணெய் ஆட் பண்ண மாட்டேன். தேய்க்கிறதுக்கு மட்டும் நடுசில் சமோசா மாதிரி மடக்கி தேய்ப்பேன். சாஃப்டாக இருக்கணுங்க அதுக்காண்டி. அப்பமா கொஞ்சோண்டு நடுசில் எண்ணெய் தடவிட்டு அதுவும் ஒரு 2 சொட்டு தான் ஊற்றுவேன். ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெய் சூடான எண்ணெய் ஊற்றலாம், அது நல்லா சாஃப்டாக வரும். தயிர் ஊற்றலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணி காட்டுறேன், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நேச்சுரலான சப்பாத்திங்க. இது வந்து எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக போடுதேன். இதை போட்டால் தான் சாஃப்டாக வரும், அதை போட்டால் தான் சாஃப்டாக வரும் இல்லை, நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது சாஃப்ட்டு. வீடியோக்காண்டி நம்ம எதுவும் எடுத்து போடக்கூடாது. நான் உங்களுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக வர்றதுக்கு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி சாஃப்டாக வருதுன்னு. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு போட்டு பிசையணுங்க. மாவு பிசைகிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம குண்டாஞ்சட்டியில் போட்டு பிசையக்கூடாது. நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் பிசைஞ்சிங்கன்னா ஒரு 4 சுற்று சுற்றுனீங்கன்னா போருங்க. இப்படி போட்டு இப்படி ஒரு 4 பெரட்டு பெரட்டினீங்கன்னா மாவு திரண்டு வந்துடும் உங்களுக்கு. போட்டு அழுத்தி உயிரை கொடுத்துலாம் பிசையணும்னு வேண்டாம். நம்ம சின்ன சட்டியில் போட்டோம்னாக்கே ரொம்ப நேரம் ஆகுங்க பிசைகிறதுக்கு. ஹார்டாகவே இருக்கும் மாவு வந்து. அதேமாதிரி மாவுக்கு வந்து 1 கப்பு மாவு எடுத்தேன்னா 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. தானம் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைச்சிக்க. சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சாச்சு. இனிமேல் நான் எண்ணெயை ஆட் பண்ண மாட்டேன். சிலவங்க வந்து சப்பாத்தி தவசைகளில் போடும்போதும் நிறைய எண்ணெய் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சமோசா மாதிரி மடக்கணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு மடக்குனீங்கன்னா நல்ல உப்பலாக கிடைக்குங்க உங்களுக்கு. நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி வந்து சூப்பராக கிடைக்கும். மாவு ஒன்றும் சாஃப்டாக பிசைஞ்சாலே போதும். கடையில் உள்ள மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க மாவாக இருந்தாலும் சரி, நம்ம மாவு பிசைறது தான் இருக்குங்க. நான் உடனே பிசைஞ்சு உடனே போட்டுருவாங்க. சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிலாம் வைக்க மாட்டேன். இன்றைக்கி நம்ம கிரேவி பண்ண போகிறேன். கிரேவி பண்ணதுனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நான் போட போகிறேன். கிரேவி பண்ணி முடிச்ச உடனே நான் போட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா ஒரு 1/2 hour ஊற வைங்க. பாம்பேலலாம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உப்பே போடாண்டாம், அப்படியே இனிச்சு கிடக்கும் மாவு வந்து. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மாவு வந்து. மாவுக்கு மேலே எதுவுமே எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாண்டாங்க. அப்படியே மூடி வச்சுட்டா போகிறோம். ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம கிரேவி பண்ணிவிட்டு அப்புறமா சப்பாத்தியை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுடலாங்க. ஒரு ஃபேனை வச்சுருக்கேன், நான் ஃப்ரை பேனை வச்சுருக்கேன். இங்கே எதில் பண்ணுறீங்களோ அந்த கடாயை வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேங்க. சப்பாத்தி கொஞ்சமாக தான் எடுக்கேன். அதுக்கு தந்துடி கிரேவி பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவை தந்துடி நீங்கள் எடுத்துக்கோங்க.
இதிலேருந்து ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, பாதி நட்சத்திரப்பூ, 1/2 ஸ்பூன் சோம்புங்க. இந்த அளவுக்கு மசாலா எடுத்துக்கிடுங்க. 4 முட்டை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தபடி மசாலா எடுத்திருக்கேன். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து போடனாலும் போடுங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போடணும்னு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கணுங்க. வதங்கினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கிடுங்க. வெங்காயமாக வதங்கிடும். நம்ம அடுத்தால தக்காளி போடும்போது அதுவும் சேர்த்து வதங்கிடும். சோம்பு, சீரகம் இதெல்லாம் நம்ம கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 2 எடுத்து சாப்பிடணுங்க. நம்ம தனியாக மெனக்கெட்டெலாம் எடுத்து சாப்பிட மாட்டோம். இந்த சீரகம் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லை டைஜஸ்ட்டும் ஆகும். அப்புறம் நீர் நல்லா போகுங்க சீரகம் சாப்பிட்டாக்க. வெந்நீரில் போட்டு குடிக்கிறதா இருந்தால் வேண்டாம். சிலவங்க வந்து டெய்லி வெந்நீரில் போட்டு குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா வேண்டாம். அது இல்லைன்னா சும்மா நீங்கள் கிச்சனில் சமையல் பண்ணும்போது சீரக டப்பா, பெருஞ்சீரக டப்பாலாம் ஓப்பன் பண்ணும்போது 2 எடுத்து வாயில் போடுங்க. ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க இதெல்லாம் சாப்பிட்டாக்க. நல்லா பசி எடுக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. மல்லித்தழை வந்து நம்ம லாஸ்ட்டில் போடணும். இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. வெங்காயம் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளினா 1 ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதுன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய தக்காளியே போட்டிருக்கேன். பிரியாணிக்கு இல்லைன்னா நம்ம கிரேவி பண்ணதுக்கு இதெல்லாம் தக்காளி கட் பண்ணும்போது நீள சைஸில் கட் பண்ணணுங்க. நம்ம குட்டை குட்டையாக கட் பண்ணதை விட நீளமாக கட் பண்ணி போடுங்க. நல்லா வதங்கிடும் உங்களுக்கு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம உப்பு போட்டிருக்கோம். நல்லா சீக்கிரம் வதங்கிடும். வதங்கட்டும். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தபடி 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் வரமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூனுங்க. இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மசாலா கொஞ்சம் பச்சை வடை பதிலே ஃப்ரை பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மசாலாவோடு போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா பச்சை வடை போயிடுங்க. நீங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே போடணும்னு போட்டுக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி மசாலா வதங்கும் போது போடுங்க. நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கிருச்சுங்க. பச்சை வடைலாம் நல்லா போயிடுச்சு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மசிச்சு விட்டுங்க. மசாலா எல்லாம் நல்லா ஒன்று போல் வெந்து வரணுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சம் கொதிக்க விட்டு நம்ம முட்டையை ஆட் பண்ணணும். கொதிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி போதுங்க. நம்ம சப்பாத்திக்குனா கொஞ்சம் திக்காக தான் பண்ணணும். மூடி வச்சுக்கிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. மசாலாவோட பச்சை வடை போனோன்னா நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம்.
நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணி போடனாலும் போடலாம், முழுசாக போடனாலும் போடலாம். அப்புறமா சின்னதாக போடனாலும் இந்த மாதிரி சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நம்ம மசாலாவில் பிரட்டி அப்படியே மூடி 2 நிமிஷம் விட்டாச்சுன்னா போதுங்க. நல்ல மசாலாலாம் இறங்கிரும். அப்படியே மசாலாவை மேலே பிரட்டி விட்ருங்க. ரெடி ஆயிருங்க. ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும், ரெடி ஆயிரும். லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். சூப்பரான முட்டை கிரேவி ரெடிங்க சப்பாத்திக்கு. இப்போ முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கையிலே. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். முட்டை கிரேவி வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி அப்படியே சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சப்பாத்திக்கு வந்து எந்த கிரேவி பொரியல்னாலும் நல்லாயிருக்குங்க. நாங்கள் பொரியல் பண்ணி கூட சாப்பிடுவோம் மும்பையில் வந்து அதிகமாட்டு பண்ணுறது பொரியல் தாங்க. கிரேவி அதிகமாக பண்ண மாட்டேன். பாவைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், கேரட்டு பொரியல், பீன்ஸ் பொரியல், வெண்டைக்காய் பச்சடியும் வைப்பேன், பொரியலும் வைப்பேங்க. எல்லாமே வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கிண்டி கொடுத்து நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இந்த மாதிரி சப்பாத்திக்கு பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மூடி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணலாம். சப்பாத்திக்கு வந்து தோசை தவா அடுப்பில் வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் தவாலையும் போடலாம். அதேமாதிரி நீங்கள் சப்பாத்தி போடுறதுக்குன்னு தனியாக கடாய் வச்சுருந்தாலும் அதுலேயும் போடலாங்க. நான் தனி கடாயில் தான் போடுவேன். இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாயில் போட போகிறேன். அடுப்பு நல்லா ஹீட் ஆயிராமல் கல் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டிக்கணுங்க. ஒன்று போல் உருட்டினீங்கன்னா மாவு வந்து ஒரே ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா ஒன்று சின்னது ஒன்று பெருசுமாக கிடைக்குங்க. சரி, உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று போல் எடுக்கணுங்க. ஒன்று போல் எடுத்தால் தான் சப்பாத்தி சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மட்டும் தேய்க்கிறதுக்கு மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து அதே பாத்திரத்துலேயே மாவு வச்சுருவேங்க. தேய்க்கிறதுக்கும் அதே பாத்திரத்தில் மாவு ஆட் பண்ணிடுவேன். எண்ணெய் தடவாமல் ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சமாக மாவு தடவிக்கங்க. கொஞ்சம் கோணல் மணலாக போனால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம். தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. தேய்ச்சிட்டு நம்ம மாவு வந்து இப்படி லேசாக தட்டிடணும். அதில் மாவு போட்டு தடவி இருக்க பார்த்தியா, அதனால் அந்த மாவை வந்து இப்படி தட்டிடணும். தட்டிட்டு நம்ம கல் ஹீட் ஆயிடுச்சுன்னா கல்லில் போட்டுடலாம். கல் நல்லா ஹீட்டான மாதிரி தான் போடணும், ஹீட் ஆகிறதுக்குள்ளே போடக்கூடாது. இப்போ அடுத்தது ஒன்று தட்டி தேய்ச்சிக்கலாம். இது வந்து நான் எண்ணெய் தடவி தேய்க்க போகிறேங்க. சமோசா மாதிரி மடக்கி தேய்க்க போகிறேன். நடுசில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி
தேய்ச்சிக்கிடணுங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். இந்த மாதிரி மடக்கி தேய்ச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வருங்க. ஆனால் கொஞ்சம் உப்பல் கம்மியாக வரும். ஏன்னா உப்பதுக்கு வந்து நம்ம மடக்கும்போது லேயர் கிடைக்கும் பாருங்க, அந்த லேயரில் இருந்தாலும் விட்டுருவோங்க உப்பி வரும்போது. அப்போ வந்து சப்பாத்தி பொங்காது உங்களுக்கு. சாஃப்டாக இருக்கும், ஆனால் உப்பலாக வராது. அதே மாதிரி ரவுண்டாகவும் வராது. கொஞ்சம் கோணல் மணலாக தான் போகும். எண்ணெய் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. நான் எண்ணெய் தடவாமல் தான் போடுவேன். இந்த சமோசா மாதிரி மடக்கிறது மட்டும் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்காங்க. எப்படி ஊப்பி வருது பாருங்க. அப்படியே அமுங்கிருங்க. எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா? நம்ம எதுவுமே ஆட் பண்ணலைங்க. தயிரோ வெந்நியோ இல்லை சோயாவோ சுகரோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. நார்மலாக மாவு பிசைஞ்சு தான் போட்டிருக்கோம். அந்தளவுக்கு சாஃப்டாக வருது. நல்ல உப்பலாக வந்துட்டுங்க. சப்பாத்தி எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவி போட்டிருக்கேன். கல்லில் வந்து அப்படியே போடக்கூடாதுங்க. கொஞ்சம் ஹீட்டான உடனே நம்ம திருப்பி போட்டுடணும். அப்படி திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா நல்ல உப்பி வருது பாருங்க. உப்பி வரும், அப்படியே அமுங்கிருங்க. அந்த சைட்லலாம் கேப் இருக்கும் பாருங்க, அப்படியே அமுங்கிரும். எப்படி உப்புது பாருங்க. இந்த மாதிரி சாஃப்டாக போட்டு எடுக்கணுங்க. அடுத்தது ஒன்று எண்ணெய் தடவி போட்டு காட்டுறேன் பாருங்க. மாவில் போட்டு பிரட்டிடணுங்க. ஃபஸ்ட்டு மாவில் போட்டு பிரட்டிட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம தடவிட்டு சமோசா மாதிரி மடக்கணுங்க. சமோசா மாதிரி மடக்கிட்டு அப்படியே தேய்க்கணும். அடுப்பை வந்து ஆன் பண்ணிகிட்டே தான் போட்டு எடுப்பேன். தேய்ச்சி வச்சுட்டுலாம் போட மாட்டேன். அப்படியே ஆனில் இருக்கும். அப்படியே தேய்ச்சி அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுருவாங்க கிட்ட நின்று. சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம். நம்ம கீழே இருந்து தேய்ச்சி அதை ஒன்று ஒன்றா எடுத்து அப்புறமா போட்டு எடுக்கிறதுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட்டாக போகும். நிறைய டைம் பிடிக்காமல் இந்த மாதிரி போட்டு எடுங்க. சூப்பராக போட்டுடலாங்க. இந்த சப்பாத்தி எப்படி உப்பி வருது பாருங்கள். எப்படி ஊப்பி வருது பாருங்க. அப்படியே அமுங்கிருங்க. எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா? நல்ல உப்பலாக வந்துட்டுங்க. இது நம்ம அடித்தோம்னா லேயர் லேயராக கிடைக்கும் நமக்கு புரோட்டா மாதிரி. சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க. நல்லா சாஃப்டாட்டு எம்மியாக போட்டு எடுத்தாச்சு. அப்படியே வச்சுட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க புரோட்டா மாதிரி. எதுவுமே நமக்கு நொறுங்கலை பாருங்கள். சாப்பிட்டாலன்னா உங்களுக்கு நொறுங்கிடுங்க. சரிங்களா? லேயர் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள்.
நல்ல லேயர் கிடைக்குங்க உங்களுக்கு. பாருங்க, சூப்பரான சப்பாத்திங்க. சாஃப்டான சப்பாத்தி. நல்ல ஒரு கையில் அமுக்கி வச்சுக்கலாம் நம்ம. 2 நாளானாலும் உங்களுக்கு காயாதுங்க. அப்படியே இருக்கும். இந்த மாதிரி சமோசா மாதிரி மடக்கி போட்டு பாருங்க, சூப்பராக கிடைக்குங்க. ஒரே கையில் மடக்கி வச்சிடலாம் நம்ம. இந்த அளவுக்கு சப்பாத்தி போட்டாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். சப்பாத்தி வந்து பிளேட்டில் சேவ் பண்ணிடலாங்க. சாஃப்டான சப்பாத்தி, முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இதோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் சைட் டிஷ்டுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சப்பாத்தி சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோட முட்டை கிரேவிக்கு. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. அதேமாதிரி கிரேவியும் அட்டகாசமாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்குது, முட்டை கிரேவியும் சூப்பராக இருக்குது. இதேமாதிரி அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.